தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட கவின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கவின் என்பவர் காதல் விவகாரத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டது. உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நவீனா. திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரில் நேற்று முன்தினம் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் கொலைக்கு அவரது பெற்றோர்கள் தான் காரணம் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று அவர்களின் வீட்டு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து முக்காணி ரவுண்டானா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி பகுதியில் சுமார் 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று அரசு சார்பில் முதல் கட்டமாக வழங்கப்படும் 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியும் பாளையங்கோட்டை உதவி ஆணையருமான சுரேஷ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க வருகை தந்தனர். ஆனால் குற்றவாளியின் பெற்றோர்களை கைது செய்தால் மட்டுமே எந்த நிவாரணத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என தெரிவித்து நிராகரித்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியில் உள்ள அவரது வீட்டினுள் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விசாரணை அதிகாரி கொலை தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கவின் குடும்பத்திற்கு ஆதாரத்தை கூட்டும் வகையில் கவின் சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் இருக்கும் புகைப்படத்தை அவரது உறவினர்கள் வெளியிட உள்ளதாகவும் கூறி வருகின்றனர். மேலும் காவல்துறை இந்த புகைப்படத்தையும் ஆதாரமாக வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.